வெல்கம் டு மை சேனல் உண்மை உரிமை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விளாத்திக்குளம் என்றாலே மனமெல்லாம் வலிக்குதுங்க. 17 வயதான அந்த குழந்தைக்கு நடந்த கொடுமை, காவல்துறையின் அலட்சியத்தால் நடந்த கொலை. இது முழுக்க முழுக்க காவல்துறையின் மெத்தனம், அலட்சியம் அண்ட் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பெற்றோர்களுக்கு நடந்த அக்கிரமம், அநியாயம். உங்க குழந்தைக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க காவல்துறையே. ஏன் இப்படி? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு காவல்துறை. எங்க போய் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? மக்களே, இப்படி ஒரு சம்பவம் நம் நாட்டு மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு நடக்காம இருக்க ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே விஜய். அந்த குழந்தையின் உடலை பெற்றோர்கள் வாங்காததால 10 நாள் கழித்து ஒரு ஆளை பிடிச்சி குற்றவாளின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அவர்தான் உண்மையான குற்றவாளியா? அந்த ஊர் மக்களுக்கு இருக்கும் பகுத்தறிவு கூட நம்ம ஊர் காவல்துறைக்கு இல்லையே. எல்லா நியூஸ் சேனலும் இவர்தான் குற்றவாளி, இவர்தான் குற்றவாளி என்று மாத்தி மாத்தி காட்டுறாங்க. சம்பவம் நடந்தது பொழுது சாய்ந்த பிறகு மாலை 6 மணிக்கு மேல். ஆனா சிசிடிவில காட்டுறது மதியம் நடந்தது. யாரை காப்பாத்துறாங்க? யார் காப்பாற்றப்படுறாங்க? யார் உண்மையான குற்றவாளி? அதான் நீதி செத்து போயிடுச்சே. நீதி எப்படி கிடைக்கும்? ஆனா நம்ம ஒவ்வொருவராலும், நம்ம ஓட்டினாலும் நீதி கொடுக்க முடியும். தன் கடமையை மறந்த ஆளுங்கட்சிக்கும் காவல்துறைக்கும் நாம் ஓட்டினால் அவர்களை அடியோடு தமிழ்நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டும். நம்முடைய பெண்களுக்கு அண்ணனாக, நம் குழந்தைகளுக்கு தாய் மாமனாக, நம் பெண்களுக்கு பாதுகாவலனாக, நம் நாட்டை கொடூரர்களின் கையில் இருந்து காப்பாற்ற பாடுபடும் ஒவ்வொரு தொண்டனின் வேர்வைக்காக நாம் விசில் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டில் வசந்த காலத்தை உருவாக்குவோம். ஓட் ஃபார் டிவிகே. அடுத்ததாக இன்னொரு விஷயம் மக்களே, இது காமெடின்னு சொல்றதா ஜோக்குன்னு சொல்றதானே தெரியல. தமிழ்நாட்டுக்கு 2 புது சிபிஐ ஆபீசர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம தாசனா தான். இவர் தான் நம்ம விஜய நம்பர் 1 அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்காரு. கேமரா பத்தி எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கிறாரு நம்ம அண்ணன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அண்ணா, நம்ம அஜித்குமார் வழக்க சிபிஐயால கண்டுபிடிக்க முடியலையாம். பிளீஸ் இந்த கேஸையும் உங்களை கையில எடுத்துக்குங்க. ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க. இதுதான் மிகப்பெரிய காமெடியா இருக்குது. இப்போ நல்ல யூடியூபர் நினைச்சு நம்ம எல்லாம் அவருடைய வீடியோவை எத்தனை தடவை பார்த்திருப்போம். ஆனா இப்ப புரியுது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. பாலிடிக்ஸே பிடிக்காதவங்க கூட இப்போ என்ட்ரி கொடுத்து பாலிடிக்ஸை லைக் பண்றாங்க. யார் காரணம் தெரியுமா? நம்ம விஜய் சார் தான். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் பேசுறது, அரசியல்ல கால் பதிக்கிறது எல்லாம் புதுசா இருக்கு. 75 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கட்சின்னு சொன்னா மாத்திரம் போதாது. புதுசா வரவங்களை கண்டு பயப்படக்கூடாது. எங்களுக்கு பெருசா பண பலன் இல்லைனாலும் யங்ஸ்டர், பெண்கள், குழந்தைகள் பலம் நிறையவே இருக்கு. ஏன் எல்லோருக்கும் விஜய் பிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை. சின்ன குழந்தைங்க முத வயதானவங்க வர விஜய் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. ஓட் ஃபார் டிவிகே. நன்றி, வணக்கம்.